அன்பான சகோதரர்களே, கியாமத்துடைய நாளில் யாருக்கு யாருடைய சிபாரசு உதவப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் சந்திக்கிற சில நல்ல மனிதர்கள், அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாய்க்குள், அவர்களுடைய வயிற்றுக்கு நம்முடைய கையால் ஒரு மிடர் தண்ணீர் போகுமாக இருந்தாலும் அதுவும் நாம் பெறுகிற பெரும் பாக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உலகத்தில் நாம் சம்பாதித்தவற்றில் நமக்குரியது என்று 3 விடயங்களை மட்டும்தான் சொல்லலாம். நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம், அந்த வீடு அது நிரந்தரமாக எனக்குரியது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நாம் இப்பொழுது உடுத்திருக்கிற ஆடை அது எனக்கு தான் நிரந்தரமாக இருக்க போகிறது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நம்முடைய கையில் உள்ள பணம் நிரந்தரமாக எனக்கு தான் என்று யாரும் சொல்ல முடியாது. 3 விடயங்களை மட்டும் சொல்லலாம், அது எனக்குரியதுதான். ஒன்று, மா அகல்த ஃபஅஃப்னைத், சாப்பிட்டு முடித்து விட்டவை. நாம் எதை சாப்பிட்டு முடித்து விட்டோமோ அது நமக்குரியது. அடுத்தது, மா லபிஸ்த ஃபஅப்லைத், எந்த ஆடைகளை கிளியும் வரைக்கும் நீங்கள் பாவித்தீர்களோ, எந்த ஆடை பழையதாகி இதற்கு பின்னால் யாரும் அணிய முடியாது என்ற கட்டம் வரும் வரைக்கும் எதை நீங்கள் பாவித்தீர்களோ அது உங்களுக்குரியது, அது வேறு யாருக்கும் உரியதல்ல. 3வது, நீங்கள் எதை மக்களுக்கு கொடுத்து உங்களுக்காக சேமித்து விட்டீர்களோ அது உங்களுக்குரியது. எதை மக்களுக்கு சதக்காவாக கொடுத்து, சாப்பாடாக கொடுத்து, தண்ணீராக கொடுத்து, எதை நீங்கள் உங்களுக்காக சேகரித்து விட்டீர்களோ அது உங்களுக்குரியது. இந்த 3ம் தவிர அத்தனையும் உங்களை விட்டு போய்விடும். அதை இன்னொருவர் சொந்தம் கொண்டாடுவார். அது இருக்க நீங்கள் போக வேண்டி வரும். அன்பான சகோதரர்களே, நாம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள், மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதகாக்கள், இது உண்மையில் நம்முடைய கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. கியாமத்துடைய நாளில் நம்முடைய கணக்குகளில் நாம் உலகத்தில் கணக்கில் வைத்திருந்த எல்லாம் வரப்போவதில்லை. நாம் எதை கொடுத்து முடித்து விட்டோமோ அதுதான் நம்முடைய கணக்கில் வரப்போகிறது. நாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள் என்பது ஒரு முஃமினுடைய முக்கியமான பெரிய இபாதத்துகளில் ஒன்று. உலகத்தில் நம்முடைய கஷ்டங்கள் தீருவதற்கு, பிரச்சனைகள் தீருவதற்கு, மறுமையில் நம்முடைய கபூலியத்துக்கு பல பொழுது மக்களுக்கு நாம் செய்த உபகாரங்கள் தான் காரணமாக அமையும். சரித்திரத்தில் ஒரு சம்பவம், அஹ்மது இப்னு மிஸ்கீன், 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் அஹ்மது இப்னு மிஸ்கீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டம், கடினமான பஞ்சம், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை வருகிறது. அவர்கள் மனைவி, பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், நாம் இருக்கிற இந்த வீடுதான் நமக்கு இருக்கிறது, இதை போய் விற்பனை செய்து வருகிற பணத்தை எடுத்தாவது சாப்பிட்டு வாழ்ந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் புறப்படுகிறார்கள். யாராவது இந்த வீட்டை வாங்குவார்களா என்று எதிர்பார்த்து போகிற வழியில் அவருடைய நண்பர் அபு நஸ்ர் என்று சொல்லக்கூடியவர் சந்திக்கிறார். ஏன் எங்கு இதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்கவும் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார்கள். சொல்கிறார், என்னுடைய நண்பர் எனக்கு 2 ரொட்டிகளை தந்தார், 2 ரொட்டிகளையும் கூட சாப்பிடுவதற்கு ஒரு இனிப்பையும் தந்தார். அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு வயது போன பெண் தன்னுடைய ஒரு யத்தீமான குழந்தையையும் அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவள் என்னை கண்டதும் என்னிடத்துல வந்து சொன்னா, இந்த யத்தீம் புள்ள சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதனால பசி தாங்கிக் கொள்ள முடியாது, அழுகிறது, ஏதாவது எனக்கு இருந்தா உதவி செய்ய என்று அவர்கள் சொல்கிறார். உடனே
சொல்கிறார்கள், நான் அந்த 2 ரொட்டிகளையும் அப்படியே தூக்கி அவர்களுக்கு கொடுத்தேன். அதை கொடுத்ததும் அந்த பிள்ளை என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தது. வாழ்நாள் முழுக்க அந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. அந்த பிள்ளையின் முகத்திலிருந்து வந்த சிரிப்பை பார்த்த நான் ஏதோ சுவர்க்கம் உலகத்துக்கு வந்து விட்டது என்று நினைத்தேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அந்த பெண் கண்ணீர் வடித்து அழுது விட்டாள். பிறகு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு திரும்பி வருகிற வழியில் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டேன். எனக்கு நடந்து கொள்ளக்கூட முடியாது, பசி. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டேன். இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த அபு நஸ்ர் என்ற என்னுடைய நண்பர் அங்கே வருகிறார். வந்து, என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டை நோக்கி சொத்து தேடி வந்திருக்கிறது, செல்வம் தேடி வந்திருக்கிறது, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் என்ன என்று விசாரித்தேன். அவர் சொன்னார், குராசான்ல இருந்து ஒரு வியாபாரி உங்களை தேடி வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? 30 வருஷங்களுக்கு முன்னால் உங்களுடைய தகப்பனார் அவருக்கு ஒரு பெரும் தொகை பணத்தை கொடுத்திருக்கிறார் வியாபாரம் செய்வதற்காக. அவர் பஸ்ராவில் வியாபாரம் செய்து ஒரு கட்டத்தில் அவர் கஷ்டவாரியாக மாறினார். மீண்டும் குராசானுக்கு சென்று அங்கே அவர் சம்பாதித்து நிறைய பணத்தை தேடி இப்பொழுது ஒரு பெரும் செல்வந்தர். அவர் உங்களுக்கு வர வேண்டிய ஹக்கை திருப்பி தருவதற்காக வேண்டி வந்து உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு செல்கிறார்கள். பெரும் தொகை பணம் அவருக்கு கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு முதலாவது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண், அந்த ஏழை பெண்ணுடைய வீட்டை நான் தேடி சென்று இதற்கு பின்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய செலவெல்லாம் என்னுடைய பொறுப்பு என்று அவர்களுடைய செலவையும் நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு இன்னும் சதகாக்களை கொடுத்து வந்து அந்த பணத்தை வைத்து நான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். குறுகிய காலத்தில் நிறைய பணம் திரட்டிவிட்டேன். நிறைய வசதி வந்துவிட்டது. அந்த பணத்தினால் நிறைய உபகாரங்கள் செய்தேன். மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நிறைய உபகாரங்கள், மக்களுக்கு உதவிகள் செய்தேன். ஒரு காலம் வந்தது, என்னுடைய மனசில் எனக்கே ஒரு பெருமை. நான் இப்பொழுதெல்லாம் எவ்வளவு மனிதர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறேன். என்னுடைய பட்டோலை நலவுகளால், நன்மைகளால் நிரம்பி இருக்கும் என்ற ஒரு எண்ணம், ஒரு பெருமை எனக்கு வந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் கியாமத் வந்துவிட்டது. மனிதர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அவர்களுடைய உடல் மிக பெருத்த உடலுடன் அவர்கள் செய்த அமல்களை, பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறார்கள். நானும் வருகிறேன். என்னுடைய அமல்கள் நிறுக்கப்படுகிற நேரம் வந்தது. என்னுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்காக அந்த தராசில் அமல்கள் போடப்பட்டது, பாவங்களும் போடப்பட்டது. பாவம் போடப்பட்ட அந்த தராசி அப்படியே பணிந்து விட்டது. என்னுடைய அமல்கள் பாரமாக இருக்கவில்லை. அப்பொழுது நிற்கிற மலக்குகள் அங்கே சில நல்ல அமல்களை கொண்டு வந்து சொல்கிறார்கள், இன்னும் சில அமல்கள் இருக்கிறது, அதை போடுவோம் என்று நான் செய்த ஒவ்வொரு உபகாரங்களாக அந்த நன்மைகளை எடுத்து எடுத்து தராசில் போடுகிறார்கள். பார்த்தால் அந்த ஒவ்வொரு நன்மைகளுடனும் அதற்கு கீழாலும் ஏதோ ஒரு உலக ஆசை, உலக நோக்கம் மறைந்திருக்கிறது எனக்கு தெரிகிறது. எதை போட்டும் தராசு நன்மை பக்கம் கனமாகவில்லை, பாரமாகவில்லை. இறுதியில் இன்னொரு அமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மலக்கு ஒரு அமலை கொண்டு வருகிறார். பார்த்தால் அதுதான் நான் கொடுத்த 2 ரொட்டிகள். அந்த 2 ரொட்டிகளும் அந்த தராசின் பக்கத்தில் நன்மையில் போடப்படுகிறது. ஓரளவு பாரம் அசைந்து நன்மை பக்கம் ஓரளவு பணிந்தது. அப்பையும் நன்மையுடைய அந்த தட்டு பணியவில்லை, பாரம் அதிகரிக்கவில்லை. வேற எதுவும் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று மலக்குகள் சொல்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, ஒன்று ஏதோ இன்னும் ஒரு அமல் இருக்கிறது, என்ன கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் வடித்த கண்ணீர் கொண்டு வந்து தராசில் போடப்பட்டது. அதை போட்டதுதான் வேகமாக நன்மையின் தட்டு பணிந்து விட்டது. ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, கத் நஜா, கத் நஜா, தப்பிவிட்டார், தப்பிவிட்டார் என்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது என்று சொல்கிறார்.